வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லித் தரப்போகிறேன். இப்போ அந்த டெமோ தான் ஓடிட்டுருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிக்காது, என்னோட வீடியோ ரொம்ப வேஸ்ட்டாக போகுது, ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். தொடர்ந்து நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு கண்டினியூ பார்க்கலாம். ஓகே, மெஷர்மெண்ட் மேலே 2.5 இன்ச் 2.5, கீழே வந்து 2.75, 2.25 இன்ச்சு கீழே. ஓகே, அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டர் கோடு எடுத்துக்கலாம். அப்படியே ஷேப் எடுத்துக்கங்க. ஒரு இன்ச், ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கங்க. சைடில் ப்ளவுஸ் இந்த டிசைன் லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இன்ச்சு வச்சுருக்கேன். 13 டிசைன் லென்த்து 13 வச்சுருக்கேன். சரிங்களா? நெக் லென்த்து இந்த கோடு கிழிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நெக் லென்த்து பார்த்திங்கன்னா 8.5 கீழே நம்மளுடைய ஃபினிஷிங் ஸ்டச்சில். அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே நம்ம அதுக்கு அந்த மாதிரி அந்த பூ வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அப்படியே ஷேப் நல்லா கட் பண்ணிக்கங்க, நீட்டாக கட் பண்ணிக்கங்க. அதையும் கட் பண்ணிக்கங்க. அந்த ஃப்ளவரையும் கரெக்டாக நல்லா அழகாக கரெக்டாக நம்ம எவ்வளோ எப்படி மார்க் போட்டு வெட்டியிருக்கோமோ அதே ஷேப்பில் நீட்டாக அழகாக வெட்டிக்குங்க. வெட்டிட்டு அயன் பாக்ஸில் ரெண்டுமே ஓட்டணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட என்ன சேலை இருக்கோ அந்த சேரீயில் என்ன கலர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெட்டிங்க. எனக்கு இந்த கலர் தான் வந்திருக்கு, ஸோ இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து நானே எடுத்து பண்ணுறது தான். லேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லேஸும் இருக்குது என்கிட்ட. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா அழகாக இருக்கும், நல்ல டிசைன் சூப்பராக வரும். அயன் பாக்ஸ் ரொட்டேஜா ஓகே. நம்ம இப்போ போல் லைனிங் கிளாத்தையும் இது ஏற்றோம். என்னடா லைனிங் கிளாத் வேறு கலர் இருக்குன்னு பயப்படாதீங்க. என்கிட்ட இந்த கலர் தான் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஒரு 30 மீட்டர் நான் ஃபஸ்ட்டே வாங்கின ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்காக டிசைன் நம்ம வீடியோ உங்களுக்காக நான் கற்றுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். இது எப்போ போகிறது, நம்ம வந்து இந்த கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி அடிக்கும்போது இந்த மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம எல்லாத்துக்கும் இந்த மாதிரி அடிச்சிருவோம். இதை கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு நாட்ச் போட்டுக்குங்க. அதே மாதிரி அதையும் சென்டர் பண்ணிக்கங்க. நீட்டாக சென்டர் பண்ணிட்டு அப்படியே உள்பக்கம் வச்சு அடுத்து திருப்பி தான் லைனிங் பக்கம் தான் வச்சு திருப்பணும். அப்படியே உள்ளே வந்து அழகாக தையல் போடுங்க. கரெக்டாக அந்த கேன்வாஸ் எட்ஜ்லேயே அழகாக தையல் போட்டே வாங்க. ஏதோ டவுட்டு தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் புரியல, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாட்ஸ் போட்டுக்க, அந்த மாதிரி அங்கங்கே ஒரு வெட்டு போட்டுக்குங்க கிராஸில். அப்படி போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக திரும்பும். நம்ம வந்து அடிக்கும்போது நீட்டாக அந்த ஷேப் நம்ம என்ன ஷேப்பில் வெட்டியிருக்கோமோ அந்த ஷேப்பில் வரும். நம்ம தையல் போடுறது வந்து லைனிங் பக்கம் தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தையல் போடும்போது நீட்டாக இருக்கும். வெளியே பார்க்கும்போது அந்த அயன் பண்ண ஃபீல் கொடுக்கும் நமக்கு. நம்ம மேலே போடலாம், பட் அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது கண்டிப்பாக. அதனால் வந்து நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டிச் போடுவேன் முடிஞ்ச வரைக்கும். இந்த டைமில் இந்த மாதிரி போட்டால் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப இந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தையல் போட்டாச்சு. அடுத்து அந்த பக்கம் தையல் போடுங்க, அந்த எட்ஜில். ஓகே, இந்த ஓரத்தில் தையல் போடுங்க. அங்கே பிசுறு இருக்கும், அதுக்கு மேலே நம்ம லேஸ் வைப்போம் பாருங்களா. இந்த லேஸ் வச்சோம்னா அந்த ஃபினிஷிங் ஆகிரும். ஸோ அப்படி பண்ணிடுங்க. சுற்றியும் இந்த லேஸ் வச்சு விட்ருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து ஃபஸ்ட் நம்ம ஒட்டி அந்த கிளாத்தில் அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டோம். அடுத்து அடிஷ்னலாக இன்னொரு கிளாத் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கிளாத் கொஞ்சம் ரேஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், வேறு ஒரு காரணமும் இல்லை. அந்த ஷேப்லேயே அவுட்டரில் வந்து ஒரு நல்லா ஸ்டிச் போட்டுக்குங்க. நல்லா நமக்கு வந்து ஒரு அடையாளத்துக்காக அந்த பக்கம் வெளிப்பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் ஒரு லேஸ் வைப்போம் மேலே. ஸோ அதுக்காக நம்ம வந்து அடையாளத்துக்காக நம்ம வந்து ஸ்டிச் போடுக்கிறேன். நான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பட் நாங்கள் ஸ்டிச் போட்டு தெரியுதுங்களா. அடித்து திருப்பிக்கலாம். கீழே வந்து ஒரு லைனிங் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அடித்து அப்படி திருப்பிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு எல்லாமே வெட்டிருங்க. அந்த கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் நீட்டாக.
சென்டர் வெட்டிங்க. அப்போ நீட்டாக திரும்பும், இல்லைன்னா திரும்பாது. அப்படியே சிசர் வச்சு இல்லாட்டி பென் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அடிச்சு அப்படி திருப்பிக்கலாம், உள்ளே என்ட்ரு பண்ணி அந்த மாதிரி. அப்போ அந்த ஷார்ட் நமக்கு நீட்டாக வரும். சரிங்களா? தொடர்ந்து நான் இனிமேல் டெய்லி நமக்கு 2 வீடியோ வரும். காலையில் 9 மணிக்கு ஒரு வீடியோவும், ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 3 மணிக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம டெய்லியும் நீங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துங்க. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ப்ளவுஸ் டிசைனரை நம்மளால் நிச்சயமாக கொண்டு வர முடியும். உங்களால் ரொம்ப நாள்லாம் இதை கற்றுக்கணும் அவசியம் இல்லைங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புதுசாக பழகிறவங்க கூட கண்டிப்பாக ஒரு நல்ல டிசைன் ப்ளவுஸ் தைக்க முடியும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணால். நான் கஷ்டமாக அவங்களை சொல்லி தரதில்ல, ரொம்ப ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். அதை அடிச்சுட்டு இருக்கிறத நோட் பண்ணுங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், நான் பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணுங்கள். சேம் டைம் நான் தைக்கிறதும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் எப்படி தைச்சிட்ருக்கேன்ட்டு. நான் ரொம்ப அதிகம் பேசுனா அப்படியே சப்போஸ் அதிகம் பேசுகிற மாதிரி தான் சொல்லுங்கள், குறைச்சிக்கிறேன். அப்படியே ஷேப் நம்ம அந்த மார்க் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த ஷேப்புக்கு அப்படியே அடிச்சுக்கங்க. கொஞ்சம் தெரியல கேமராவில், அடுத்த வீடியோவில் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். அப்படியே அடிச்சுக்குங்க. அவ்வளோதான், சென்டரில் வச்சோம்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அடிச்சாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா வெளியே தெரியுது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்குலாம். நான் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. சுற்றி ஓவர்லாக் போட்டிருங்க மறக்காமல், சரிங்களா? இல்லைனா அந்த பிசுறு வரும், அது அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் சுற்றி கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டுருணும். பார்த்திங்களா, நான் ஓவர்லாக் போட்டேன். அவ்வளோதான், சென்டர் மார்க் பண்ணுங்கள். அதே சென்டர் மார்க் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நான் உள்ளே ஒரு லேஸ் வச்சோம்னா முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான். நான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் கயிறு வைக்கிறதில்ல. உங்களுக்கு கயிறு ஒரு சில கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் கயிறு வச்சுக்கோங்க. கயிறு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நெக் அகலம் கம்மியாக தான் வைக்கிறோம், அதனால் ஒன்றும் தேவையில்லை. ரொம்ப ப்ரௌடாக இருந்தால் மட்டும் தான் நம்ம கயிறு கட்டுவோம். ஒரு சில பேர் சும்மாவே கயிறு கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு கயிறு நீங்கள் தாராளமாக வைக்கலாம், நாட் கட்டுவோம் இல்லையா. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ப்ளவுஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை உள்ள ஒரு கோல்டு லேஸ் வைக்கணும் பாருங்கள். நான் வீடியோ முடியறதுக்கு மட்டும் முடியுதுன்னு சொல்கிறேன் பாருங்களா. அவ்வளோதாங்க, உள்ள ஒரு கோல்டு லேஸ் வைக்கிறோம். வச்ச உடனே கிட்டத்தட்ட முடிஞ்சது, டிசைன் முடிஞ்சது. சூப்பர், அவ்வளோதான், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் டிசைன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டிசைன், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கு.